இந்த வீடியோ என்னுடைய சேனல்ல அப்லோட் ஆகும்பொழுது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். என்னுடைய ஃபேமிலியும் சேர்த்து சொல்றேன். எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் என்னுடைய சேனல்ல இத பேசி கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை அதை பத்தி தான் டீட்டெயிலா இதில் நான் பேச போறேன். 100% கண்டிப்பா எல்லாருமே இதை பார்க்கணும். ஏன்னா நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்காமையே நீங்க மாறி மாறி குறை சொல்லிக்காதீங்க அப்படின்றதுக்காக தான். வீடியோவை முழுசா பாருங்க. நான் போட்ட வீடியோஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது அதிகமான வியூஸ் போகும் அப்படின்ட்டு கண்டிப்பா தெரியும். ஏன் தெரியுங்களா? ஏன்னா கூகுளில் டெய்லி சர்ச் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கூகுளில் பல கோடி பேர் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே, நம்ம இப்போ பேச போகிற இந்த இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் லைட் ஏரியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல நூற்றாண்டுகளாக இந்த ரெட் லைட் ஏரியா அப்படின்றது இருக்குது. இதுக்கு பல பேர் இருக்குது. ஸோ செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் தேவதாசிகள் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாங்க. நிறைய பேரோட இதை அழைக்கிறாங்க. ஏன் இவங்களாம் இந்த மாதிரி ஆனாங்க, இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இந்த உலகத்தில் மனுஷங்க வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுற விஷயம் மூணு தான். ஒன்று சாப்பாடு, இன்னொன்று அவங்க போடுறதுக்கு துணி, இன்னொன்று அவங்க தங்கறதுக்கான இடம். இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா ஷெல்டர், ஃபுட், க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அத்தியாவசியம் அப்படின்றது நம்மளுக்கு தேவை. அதுக்காக தான் மனுஷங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அத்தியாவசியம் இருந்துச்சு அப்படின்னா யாரும் எந்த ஒரு வேலையுமே செய்ய தேவையில்லை. ஆனால் இப்போ எல்லாருக்குமே அத்தியாவசியம் அப்படின்ட்டு ஒன்று தேவைப்படுது. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மணி, காசு. அந்த காசுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை என்னெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் பேசியிருக்கேன். இது ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ. இருந்தாலும் இதில் நீங்க பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா நான் கன்சிடர் பண்றேன். ஏன்னா எல்லாருமே இந்த செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள டீப்பா இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ். இது யார் மேல குறை சொல்றது அப்படின்றதுக்காக இப்போ நான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணல. ஸோ மீடியாஸ் ஆகட்டும் சரி, சோஷியல் நெட்வொர்க் ஆகட்டும் சரி, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த நமக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. மறைமுகமா ஆக்டர்ஸ்ல இருந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல இருக்கிற நிறைய சேனல்ஸ்ல இருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா எல்லாமே அதிகமாக ஆக்டிவாக இருக்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு செக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பேசிக் லைனில் தான் எல்லாமே ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிடுறேன். சின்ன பசங்க இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் இது ஒன்று தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது கிடையாது இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. எஜுகேஷன் அப்படின்றது எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன். அந்த எஜுகேஷனில் செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. ஸோ செக்ஸ் அப்படின்னா பேசிக்காக என்ன அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்றத நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த விஷயத்தில் ஏன் இவங்கெல்லாம் இந்த மாதிரி ரோட் சைட்லேயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவும் ஒரு கண்ட்ரியில் இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றத பேசலாம். ஸோ எல்லாருக்குமே பணம் அப்படின்றது அத்தியாவசியமாக மாறி போச்சுல. அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. அந்த பணத்துக்கு தன்னுடைய உடம்பையே விற்கிற நிலைமைக்கு இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இவங்களுக்கு படிப்பு அப்படின்றது பேசிக்காக கிடையாது. அப்படியே படித்தாலும் அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு செக்ஸ் டார்ச்சர் நடக்குது. நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட வேலைகளில் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர்னால இந்த மாதிரி செக்ஸ் அபியூஸ் ஏற்பட்டிருக்கும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லா பெண்களுக்கும் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்றத மறுக்கவே முடியாது. ஆண் வர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் ஆண்கள் மட்டும்தான் தப்பு செய்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. இப்போது பெண்களும் பார்த்தீங்க அப்படின்னா தவறுகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பெண்களையே எடுத்துகிட்டு போயிட்டு வித்துட்ருக்கிற காலங்களில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த 2023ல். ஸோ இங்கே ஆண் தப்பு பண்ணுறானா இல்லை பெண் தப்பு பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் கிடையாது. தப்பு நடக்கிறது ஒரே இடம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம். இந்த பண தேவைக்காக தான் எல்லா தப்பும் நடக்குது. ஸோ
இந்த பணம் அப்படின்றது ஏன் இந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக மாறி இருக்குன்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட நீட்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. உங்களோட தேவை எது அப்படின்றதே தெரிஞ்சுக்காம உங்களோட தேவைக்கு மேலே அந்த பணத்தை சேர்க்கணும், அதாவது பிரம்மாண்டமாக வாழணும், ரொம்ப அதிகமாக வந்து வெளியே உங்களை பெருசாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சி உங்களோட தேவையும் தாண்டி பணத்தை வந்து செலவு பண்ணணும்னு நினைக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக பண தேவை ஏற்படுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ பேர் இங்கே நின்றுட்டுருக்காங்களே, இவங்கெல்லாம் விருப்பப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. இவங்கள வந்து யாரோ ஒருத்தர் வற்புறுத்தி இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. சிலர் தன்னுடைய வறுமை காரணமாக அவங்களா உள்ளே வந்திருப்பாங்க. சிலர் வந்து இந்த இடத்துல விற்கப்பட்டிருக்காங்க. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை தொலைச்சி இந்த இடத்துல வந்திருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. இவங்கெல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாருமே என்ன நினைப்பாங்க தெரியுங்களா? இவங்க கிட்ட காசு எடுத்துகிட்டு போய் தந்தா இவங்க கூட ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்களும் வந்து மனுஷங்க தான் அப்படின்றத ஃபஸ்ட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு செக்டாருக்குள்ளே நீங்கள் இப்போ வந்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் எல்லா கண்ட்ரிஸ்லேயும் வந்து லீகலாகவும் இல்லீகலாகவும் இந்த ஒரு செக்ஸ் நெட்வொர்க் அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போது 2023 ஆன்லைன் செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வைட் ஆங்கிளில் போயிட்டுருக்கு. இதில் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப அதிகம் பேர். எவ்வளோ பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் ரேட்டிங் படி, அதுக்கப்புறம் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதில் வர ரேட்டிங் படி 92% வந்து இந்த விஷயத்தினால நிறைய பேர் ஏதோ ஒரு இடத்துல தினம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொருத்தர் ஏமாந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இதோட சென்சஸ் வந்து காமிக்குது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு தேவைக்காக தான் ஒருத்தரையும் வந்து நாடி வராங்க. ஆனால் அதே வந்து மற்றவங்களாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட வந்து அவங்க தப்பாக நடந்துக்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு செயல் அப்படின்றது இந்த இடத்துல சொல்கிறேன். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. நான் யூடியூப் சேனலில் எவ்வளோ விஷயத்தை வந்து நான் போட்டிருக்கேன், எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக வந்து பேசி போட்டிருக்கேன், எவ்வளோ விஷயத்தை வந்து யூஸ்ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கெல்லாம் போகாத வியூஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோக்கு போகும். ரீசன் என்ன தெரியுமா? நான் விற்கிற அந்த ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் விற்கிற அந்த ரேட்டிங் லைன் இருக்குது தெரியுங்களா, செக்ஸ் அப்படின்ட்டு, அந்த ஒரு விஷயத்துக்காகவே இதை எந்தெந்த லாங்குவேஜில் இருக்கிறவங்களோ சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு ஒரு விஷயம், ஒரு வேர்டு செக்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக எல்லாரும் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் சரி கைஸ், 2023க்கு அப்புறம் இந்த உலகத்தில் ரொம்ப மோசமான இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து நடக்க போகுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து சின்ன பின்னமாக ஆக போகிறாங்க. ஏன்னா ஸ்கேம்ஸ் அப்படின்றது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. தினம் புதுசாக வந்து ஸ்கேம்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. புதுசாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. புதுசாக அவங்க காசு ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த இடத்துக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையை வந்து தொலைச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த இடத்த பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த இடத்துக்கெலாம் போகணும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே இருந்து யாருமே உள்ளே போக மாட்டாங்க. அப்படி உள்ளே போனாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் அவங்க எதை தொலைக்கிறாங்க அப்படின்றதே தெரியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் போயிடுவீங்க. இதை என்னுடைய சேனலில் பேசி போடுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து வீட்டில் ரொம்ப ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. எல்லா இடத்துக்கும் அவங்க போய் ட்ராவல் பண்ணுறாங்க. காசு பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் தராங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பணத்தோட வேல்யூ வந்து பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ எப்படிலாம் காசு செலவு பண்ணணுமோ அப்படிலாம் செலவு பண்ணுறாங்க. எப்படிலாம் காசு ஏமாறணுமோ அந்த மாதிரிலாம் ஏமாறுறாங்க. நான் என்னுடைய சேனலில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு எஜுகேஷன் பர்பஸ், மற்றவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ண ஒரு வீடியோ அப்படின்னா அது இதுவாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்கடுத்து இந்த வீடியோலேயே
பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அப்படின்னு போகுது. இதை எதுக்கு நான் போட போகிறேன் அப்படின்னா, நிறைய விஷயம் எனக்கு பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல், ஸ்கிரிப்ட் எதுவுமே கிடையாமல், நானாக ஓனாக ஒரு விஷயத்தை நடக்கிற ரியாலிட்டியை பற்றி பேசி போடும்போது அது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு பெருசாக எந்த ஒரு வரவேற்புமே என் சேனலில் இது வரையும் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இப்போ இந்த வீடியோ போடுறதுனால என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்றது எனக்கும் தெரியாது. ஓகே, வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பார்ப்பாங்களா அப்படின்னும் தெரியாது. ஆனால் பார்க்குறவங்களாம் வந்து ஏதோ தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் இதை பார்ப்பாங்க. இந்த வீடியோ பேசிக்காக நான் ஒரு ஃப்ரெண்டு, அதாவது என்னுடைய ஃப்ரெண்டோட டெலிகிராம் இருக்குது தெரியுங்களா? ஸோ டெலிகிராம் அந்த ஒரு இதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் எடுத்தேன். ஸோ அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் இந்த வீடியோ எடுத்தது. அவனும் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் தான் வச்சிட்ருக்கான். ஸோ இந்த பெர்மிஷனோடு இந்த வீடியோ எடுத்து, சரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட பேசி போடலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா இப்போ நடந்துட்டுருக்கிற பிரச்சனையே பேசிக்காக யங்ஸ்டர்ஸ்க்கு புரிய மாட்டேங்குது, என்ன மாதிரி ப்ராப்ளத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு. எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு அப்படின்னாவே ஏதோ ரொம்ப தப்பான ஒரு விஷயம் மாதிரி ஓடி போகிறாங்க. படிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே மாட்டுறாங்க. லைஃப்பை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5th 6thலேயே அவங்களோட எஜுகேஷன் டோட்டலாக ஸ்டாப் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் லைஃப் எவ்வளோ ஸ்ட்ரகிளாக போகும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி இடத்தெல்லாம் இவங்களாம் நிற்கிறாங்க தெரியுங்களா? இவங்க இப்படிலாம் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே அங்கே பணம் இல்லை அப்படின்றது தான். அந்த பணத்துக்காக தன்னோட உடம்பையே விற்றுட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னா எஜுகேஷன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட். வேலை செய்கிற இடத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யாருக்குமே சேஃப் கிடையாது. எல்லா இடத்துலையும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த செக்ஸ் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? அது எல்லாருக்குமே நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த சோஷியல் மீடியா அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமாக எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு செக்ஸ் இன்வால்மெண்ட்டை அந்த இடத்துல தராங்க. வீடியோ போடுறவங்களும் சரி, வீடியோ லைக் பண்ணுறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை காமிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு லைக் தராங்க அப்படின்றத வீடியோ போடுறவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏதோ ஒரு தப்பாக அந்த இடத்துல பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்ட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. இருக்கிற ரியாலிட்டியை தான் இப்போ நான் உங்ககிட்ட ரொம்ப ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கேன். இது உங்களில் எத்தனை பேருக்கு புரியும் அப்படின்னு தெரியல. வீடியோ இவ்வளோ பெருசாக போகுது தெரியுங்களா? இவ்வளோ நேரம் நான் இதுக்காக பேசுகிறேன் தெரியுங்களா? இது நான் யோசித்து வச்ச அந்த விஷயம் என் மைண்ட்லேருந்து சிலதெல்லாம் சொல்லாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே இந்த வீடியோ போயிட்டுருக்கு. இருந்தாலும் இதுக்கு நான் கண்டினியூஸாக பேசிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் படிங்க, காலேஜ் போங்க, காலேஜில் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்க, நல்ல நல்ல இடத்துல வேலைக்கு சேருங்க. வேலைக்கு சேர்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அடுத்து வர யங்ஸ்டர்ஸையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணி ட்ரெயின் பண்ணுங்கள். லைஃப்பில் செக்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அதுக்குன்ட்டு உங்களோட லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணி இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகணும் அப்படின்றது ஒரு அவசியமே கிடையாது அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. எல்லாத்துக்கும் மெயின் ப்ராப்ளம் மணி தான். ஸோ பணம் அப்படின்றவங்க வச்சுட்ருக்காங்க தெரியுங்களா? கோடீஸ்வரங்களாக இருக்காங்க. அவங்க மனசு வச்சாங்கன்னா ஒரு ஏழைங்களுக்கெலாம் உதவலாம். ஒரு வேளை நான் ஒரு நல்ல பொசிஷனில் போனேன் அப்படின்னா இருக்கிற அடித்தட்டு மக்கள் இருக்காங்க தெரியுங்களா? அவங்களுக்குலாம் என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் செய்வேன். ஃப்யூச்சரில் நீங்கள் யாராச்சும் நல்ல ஒரு பொசிஷன் போனேன் அப்படின்னா காட் பிளேஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவோம். பட் ஆனால் இப்போது நம்மளால் முடிஞ்ச ஒரு
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். நான் அடுத்த வீடியோவில் அடுத்த ப்ராங்கில் வரும்போது நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாய்.